Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங்கோட வீடியோ வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பிளெயினாக வந்து போட்டிருப்போம். அந்த பிளெயின் ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிசைன் எதுவுமே இல்லாமல் போட்டிருப்போம். இதில் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிச்சதுக்கப்புறம் அதோட எலக்ட்ரிக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இதில் யூஸ் பண்ணுறது ப்ரொஃபைல் லைட்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் டிசைன் தான், உங்களுக்கு வந்து ஒரு கிராண்டாக இருக்கும். அதோட லுக்கெலாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஃபால் சீலிங் டிசைன் ஃபால் சீலிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட லுக்கானது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஒர்க்கும் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருக்கோம், ப்ரொஃபைல் லைட்டான்றது வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபால் சீலிங் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமோட ஃபால் சீலிங். அதோட ஃபால் சீலிங்கில் வந்து இந்த மாதிரி 4 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கும். இதோட ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து கொடுத்துருப்போம். அதோட ப்ரொஃபைல் லைட் வந்து என்ட்ரன்ஸில் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து காட் வந்து ஒரு சைடு வந்து போட்டுருவீங்க. ஒரு சைடு வந்து போடும்போது அதோட ஃபினிஷிங்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த நான் 4 லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அதோட நடக்கிற ஏரியா ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னா அப்படியே நான் கம்ப்ளீட்டாக மேலே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதோட லைட்டோட அதோட பிரைட்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது நீங்கள் வந்து ஒரு பெட் லைட்டாக கூட கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து நீங்கள் நார்மலாக நிறையா வந்து யூஸ் பண்ணுறதோட ஒரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சைடு கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வந்து டிசைனில் வந்து போடுறதோட ஒரு எலிகண்ட் டிசைன் வேணும் அப்படின்னா, ஒரு டீசென்ட் லுக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ப்ரொஃபைலில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் லைட், லைட் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டில் நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வேணாம், எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்டு போடுறது பதிலாக கூட நீங்கள் இந்த வார்ட்ரோப் சைடு கூட போட்டுக்கலாம். நீங்கள் எந்த சைடு போட்டாலும் சிங்கிள் சைடுன்றது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ரூமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டோரில் வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டால் இடிக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கட் அவுட் வந்து கொடுத்துட்டு ஏசி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் மேலே தூக்கி அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதுக்குண்டான ப்ரொஃபைல் லைட் வந்து இந்த சைடு வந்து போட்டிருப்போம். ஏன் இந்த சைடு மட்டும்தான் ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதோட என்ட்ரன்ஸ் பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதோட வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு இல்லை நமக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த வார்ட்ரோப் சைடு கூட கொடுத்துக்கலாம். பட் என்னென்னா அதோட டிசைன் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஏன்னா அதோடய டிசைன் வந்து நம்ம எந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ரேண்டமாக வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிடும். ப்ராப்பராக டிசைனர்கிட்ட வந்து பேசி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இதான் மாஸ்டர் பெட்ரூமோட ஃபால் சீலிங். ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபால் சீலிங்கில் வந்து என்னென்ன டிசைன் வந்து பார்த்துருப்பீங்களோ சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருக்கும். ஒரு 4 லைட்ஸ் அந்த வந்து கொடுத்துருப்போம். இந்த சீலிங்கும் அந்த சீலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 லைட்ஸ் வந்து போட்டிருப்போம். ஒரு ப்ரொஃபைல் லைட்டாண்ட வந்து போட்டிருப்போம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட யூனிட் வரும். அதில் வந்து நம்ம எதுவுமே டச் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏசி வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபால் சீலிங் வந்து போட்டால் இடிக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கட்டு வந்து கொடுத்துறது. அதுக்கப்புறம் வந்து அது உள்ளே வந்து ஃபால் சீலிங் எதுவுமே நம்ம பண்ண போகிறது வந்து கிடையாது. அந்த ஏசியோட இந்த யூனிட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டு வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து ஃபால் சீலிங் வந்து கண்டினியூ பண்ணுறது. ஏன்னா ஃபால் சீலிங்கிறது வந்து ப்ளைனாக வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் லைட்ஸ்லாம் வந்து போட்டிங்கன்னா ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டியூப் லைட்லாம் போட்டு நீங்கள் என்ன தான் இன்டீரியர் பண்ணாலும் நல்லா இருக்காது. இதோட ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் எல்லா 2 லைட்ஸும் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து வெறும் ப்ரொஃபைல் லைட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காது. இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபினிஷிங் இருக்கும். அப்படியே நீங்கள் வார்ட்ரோப் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்கும்.
பட் என்னென்னா கண்ணு வந்து கூசாது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், நியூட்ரல் யூஸ் பண்ணியிருக்கோம், வார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், கூல் ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வெறும் வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட் மட்டும் போட்டாலே உங்களுக்கு வந்து நான் க்ளீனாக தெரிய நினைக்கிறேன். அதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். இது இல்லாமல் இந்த லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், 12 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இப்படி தான் இருக்கும். ஃபால் சீலிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால் சீலிங் டிசைன்ன்றது வந்து உங்களுக்கு வந்து நான் ஒன்று லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா கிளார் அடிக்கும் வீடியோவில். ஃபால் சீலிங் வந்து நம்ம பண்ணும்போது வந்து லைட்டிங் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் வந்து ஒரு கார்னரில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், 45 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரும் அந்த லாஸ்ட் கார்னர் வந்து லைட்டிங் வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த வே அப்படின்னா 2 பெட்ரூம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 45 டிகிரி லைட்டிங்ன்றது வந்து நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 2 லைட்ஸ்ன்றது வந்து நீங்கள் ஃபுல்லாக போடணும் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட், மீதி எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வெறும் ப்ரொஃபைல் லைட்டிங் மட்டும் வந்து போட்டிங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இந்த ப்ரொஃபைல் லைட்டிங்கிறது வந்து ஆப்போசிட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து ரிச் லுக்ன்றது வந்து இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஃபுல் பிளெயினாக வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று நல்லாயிருக்கும். இப்போ பழைய காலத்தில் சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் ஃபால் சீலிங் டிசைன்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிளெயின் ஃபால் சீலிங்கில் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணும்போது நடுவில் வந்து இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்து நம்ம பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸ்ன்றது வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா ஃபேனோட டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீலிங் டிசைன் வந்து பண்ணணும். நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா ஃபேனுக்கு நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்ன்றது வந்து போட்டிருப்பாங்க. ஃபேன் வந்து சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஷேடோன்றது வந்து வால் அடிக்கும். ரொம்ப ரேராக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் நடக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தப்பு வந்து பண்ண மாட்டாங்க. சில வீட்டில் மட்டும் நான் பார்த்துருக்கேன், நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து ஃபேன் ஓடுற இடத்துல மட்டும் ப்ரொஃபைல் லைட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்பாட் லைட்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த லைட்டிங்ன்றது வந்து போடவே கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்ன்றது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேன் போட்டிங்கனாலும் கூட அந்த கிளார் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அதோட ஷேடோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வால் அடிக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து டைனிங் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபேனுன்றது வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து ஃபேன் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த சீலிங்கில் வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா, லிவிங் ரூமில் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் அவுட் வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சீலிங்கில் வந்து 2 லைட்டிங் வந்து போட்டிருப்போம். நடுவில் வந்து ஒரு ஃபேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து டைனிங்கோட டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபுல் பிளெயின் தான். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே லிவிங் ரூமோட ஒன்றாவே இருந்துருது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து 2 லைட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேன் மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.